கத்தோலிக்க திருச்சபைகள் மாத்திரம் இந்திய தேசத்தில் இருந்தபோது முதலாக 1706 ஜூலை 9 இந்த இந்தியாவிற்கு ஒரு மிஷனரி அனுப்பப்படுகிறார். டென்மார்க் மன்னன் 4ஆம் ஃபிரெட்ரிக் மூலமாக இந்தியாவிற்கு ஒரு மிஷனரி வருவது, புராட்டஸ்டன்ட் மிஷனரி வருவது என்பது பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்தியாவினுடைய வரலாறு 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, எந்தவித வசதிகளும் கிடையாது, எந்தவித வாய்ப்புகளும் கிடையாது, எந்த விதமான பொருளாதார முன்னேற்றம் இல்லாத பின்தங்கிய சூழலிலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் தான் 300 வருஷம். இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரலாற்றை சொல்லுகின்ற போது நான் சொல்லுகின்ற நிறைய காரியங்கள் இந்த இந்திய வரலாற்று புத்தகத்திலே இல்லாத காரியங்களை தான் நான் பேச போகிறேன். ஏனென்றால் இந்த இந்தியா இந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்ததற்கு நம்முடைய மிஷனரிகள் தான் மிக முக்கியமான காரியம் என்பதை இந்த இந்தியாவிலே யாருக்குமே தெரியாது. தெரிந்தாலும் கூட அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை பற்றி அவங்க பேசுறது கிடையாது. ஆனால் ஒரு மிஷனரி பர்த்தலோமியோ சீகன்பால்க் என்பவர் ஒரு 23 வயது வாலிபராக இந்த தரங்கம்பாடி கடற்கரை பகுதியிலே வந்தபோது இந்தியாவுடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமையாக இருந்தது. இந்தியாவிலே பள்ளிக்கூடம் என்பது இல்லை. பெண்கள் எல்லாம் அடிமைகளாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திற்கு முன்பதாக சீகன்பால்க் ஐயா 300 வருஷத்துக்கு மேலாவது. ஆனால் இவர்கள் வருவதற்கு முன்பதாகவே டென்மார்க்காரர்கள் காலனி ஆதிக்கம், அதாவது வியாபாரம் செய்வதற்காக 400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. மிஷன் வந்தது 300 வருஷம் தான். வியாபாரம் செய்வதற்காக டென்மார்க்காரர்கள் 1620களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்துட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இந்த இந்தியாவிலே தமிழகத்தினுடைய இந்த தரங்கம்பாடி என்கின்ற இடத்தை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் வந்தபோது இந்த இடம் நல்ல ஒரு ஃபெர்டைல் லேண்டா, அதாவது நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடமா இருந்ததுனால இங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க, நீங்க இறங்கி இந்த இடங்களா யாரோடதுன்னு விசாரிக்கும் போது தஞ்சாவூரை ஆண்ட ரகுநாத நாயக்கர் என்கின்ற ஒரு குறுநில மன்னருக்கு சொந்தமான இந்த இடத்தை அவர்கள் விலைக்கும் வாங்குகிறார்கள். வாங்கி 100 வருஷம் இங்கிருந்து ஆட்சி செய்கிறார்கள். 100 வருஷம் வியாபாரம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 16 ராஜாக்களுக்கு மேல டென்மார்க்லேருந்து இந்த தரங்கம்பாடியை அவங்க ஆட்சி செய்கிறாங்க. அதில் இந்த 16 ராஜாக்களில் மிகவும் மறக்க முடியாதவர், ஆனால் இன்றைக்கு வரலாற்றில் யாராலும் பேசப்படாதவர் அவர் யார் என்றால் அவருடைய பெயர் 4ஆம் ஃபிரெட்ரிக் என்கின்ற ஒரு மன்னர். இவரை பற்றி நீங்கள் இந்திய வரலாற்று புத்தகத்திலே எந்த புத்தகத்திலையும் பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவ வரலாறு என்று சொன்னால் 4ஆம் ஃபிரெட்ரிக்கை, அவருடைய வாழ்க்கையை நாம் நினைத்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ வரலாற்றில் கூட அவருடைய பெயர் கிடையாது. அவருடைய வரலாறே 2006 தான் அவருடைய பணமே நமக்கு கிடைத்தது. அவருடைய பேர் 4ஆம் ஃபிரெட்ரிக். இவருடைய துணைவியார், இவருடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இயேசுவை பற்றி ஒரு நற்செய்தி அறிவிப்பதற்கு நீங்க ஏன் யாரையும் அனுப்புறதில்ல? 100 வருஷமா நீங்க ஆட்சி செய்யுங்க. அப்போதுதான் அவருக்கு ஒரு ஞானோதயம் 4ஆம் ஃபிரெட்ரிக் அனௌன்ஸ் பண்றாரு. யாரு இந்தியாவிற்கு மிஷனரியாக போறதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றீங்களா? யாருமே இல்லை. ஏசாயா தீர்க்கத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம்ல, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று சொல்லும்போது, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னது போல சீகன்பால்க் ஐயா அந்த வசனத்தின் மூலமாக அவர் தொடப்பட்டவராக, அவர் நான் போகிறேன் என்று சொல்லி அவரும் அவரோடு இன்னொரு மிஷனரி வர்றாரு. அவருடைய பெயர் ரெவரண்ட் ஹென்றி புலிச்சோ. 2 மிஷனரிகள் வராங்க. நம்ம சீகன்பால்க் ஐயா பற்றி தான் தெரியும். சீகன்பால்க் ஐயாவோட 2 பேர், இன்னொருத்தர் வராரு, பர்த்தலோமியோ சீகன்பால்க் ஒருத்தர், ரெவரண்ட் ஹென்றி புலிச்சோ அவர்கள் அரசு ஆணையோடு அபிஷியல் டேனிஷ் மிஷனரியாக இந்திய நாட்டிற்கு களம் பதிக்கிறார்கள். 1705 நவம்பர் 10 டென்மார்க்கில் கோபன்ஹேகன் என்ற ஒரு பட்டணத்திலிருந்து புறப்படுகின்றார்கள். அப்போல்லாம் இங்கே சேரணும்னா 8 மாதம் 9 மாதம் கடலில் பிரயாணம் பண்ணாதான் இந்திய நாட்டிற்கு வர முடியும். அப்படி பிரயாணம் செய்து 7-8 மாதம் கழித்து இங்கு வருகின்றார்கள். இங்கு பார்த்தால் அவர் நினைக்கிறார்கள், டென்மார்க் ராஜா ஆட்சி செய்கின்ற இடத்திற்கு தான் நம்ம மிஷனரியாக அனுப்புகிறார்கள், ஏன்னா நமக்கு வரவேற்பு இருக்கும், மரியாதை இருக்கும், ஊழியத்திற்கான ஒரு அடித்தளம் இருக்கும் என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் இங்கு வந்தால் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு தனியாக ஒரு அனாதைகளைப் போல இந்த கடற்கரையிலே ஒரு நாள் முழுவதும் நிற்க வைக்கப்படுகிறார்கள், காக்க வைக்கப்படுகிறார்கள். யாரும் அவரை வா என்று சொல்லுவதற்கு இந்திய தேசத்திலே ஆட்கள் கிடையாது. அப்போது ஒரு நாள் முழுவதும் நின்ற பிறகு அந்த இரவு போர்ச்சுகீசியர்கள் அன்றைக்கு இருக்கிறார். இன்னைக்கு இந்த கடற்கரை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி என்பது போர்ச்சுகீசியருடைய காலனி, காரைக்கால் என்பது பிரெஞ்சுக்காரர்களுடைய காலனி, தரங்கம்பாடி என்பது டென்மார்க்காரருடைய காலனி. அப்பெல்லாம் கடற்கரை வழியா இங்க இந்த இடங்கள் எல்லாம் பிடித்து இங்கிருந்து நிறைய பொருட்களை சூறையாடி போனவர்களும் உண்டு, ஏற்றுமதி செய்தவர்களும் உண்டு. அந்த வகையில் டென்மார்க்காரர்கள் இங்கிருந்து நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். அப்போது இருந்த தமிழர்களை இவர்கள் அடிமைகளாக வைத்துக்கொண்டு
எப்படி பார்வோன் கீழே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளா இருந்தாங்களே, அதே போலதான் டென்மார்க் அரசாங்கத்திடம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தமிழ் முன்னோர்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த நிலையில் ஜீகன் பால் கையா இங்கு வருகின்ற போது அவரும் ஒரு அனாதையை போல இந்த இடத்துல யாரோ ஒரு போர்ச்சுகீசியர் வீட்டில் தங்குறார். அடுத்த நாள் என்ன பண்றாரோ ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். ஆண்டவர் என்னை இந்திய நாட்டிற்கு அனுப்புகிறார். அவருடைய வாழ்வை நீங்க திரும்பி பார்க்கின்ற போது அவர் இந்தியாவிற்கு வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய அம்மா அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஏனென்றால் அவங்க சின்ன வயசுல அவங்க அம்மா மரிக்கும் போது ஜீகன் பால் கையாவுக்கு 7 வயசு இருக்கும். அந்த 7 வயசுல என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மா மரிக்கும் போது எல்லாரும் சகோதரிகள்லாம் நிற்கிறாங்க. அப்போ ஜீகன் பால்குடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை தரப்போகிறேன். அந்த பொக்கிஷம் வேறு ஒன்றுமில்லை, அது பரிசுத்த வேதாகமம். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் என்னுடைய கண்ணீரினாலே நான் நனைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், அன்றைக்கு அவங்களுடைய தாயார் சொன்ன அந்த வார்த்தைகள் ஜீகன் பால் கையாவுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. சரி, 300 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் இறங்கிட்டாங்க. இந்த இடத்துல யார் வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் ஒரு நாளும் அந்த தமிழ் மக்களை இவர்கள் சந்திக்க முடியாத அளவிற்கு தமிழ் மக்கள் இந்த பகுதிகளிலே நடமாட்டம் இல்லாத ஒரு சூழல், ஊருக்கு வெளியில இருக்கின்ற ஒரு நிலை, தள்ளப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமுதாயத்தை அன்றைக்கு மிஷனரிகள் சந்தித்த பிறகுதான் இன்றைக்கு நாம் இவ்வளவு வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல இருக்கிறோம், ஒரு பேண்ட் சட்டை போட்டு உயர்ந்து இருக்கிறோம், ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம். பெண்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியில வந்து படிக்க, வேலை செய்ய, ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு குடியரசுத் தலைவராக ஒரு பெண்ணும், ஒரு பிரதம மந்திரியாக ஒரு பெண்ணும், முதலமைச்சராக ஒரு பெண்ணும் இருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜீகன் பால் கையாவும் வந்த மிஷனரிகள் போட்ட விதையினுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு சமுதாயத்தில் இவ்வளவு முன்னேற்றத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதை நான் யாரும் மறுக்க முடியாது. சரி, இங்க வந்துட்டாரு. ஊழியத்தை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா எந்த நாட்டு ராஜா டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃபிரெட்ரிக் அனுப்புறாரோ அந்த நாட்டினுடைய கவர்னரே வந்து பாத்தீங்கன்னா ஜீகன் பாலுக்கு எதிராக செயல்படுகின்றார். காரணம் என்னவென்றால் இங்க 100 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டாங்க. ஒரு திருச்சபை, ஒரு ஆயர் ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளாக வருகின்ற போது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிஷனரிகள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்ற போது அதை அவர்கள் கேட்கின்ற ஒரு மனநிலை இல்லை. ஜீகன் பால் கையா 1706ஆம் ஆண்டு வராரு. இவர் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, டென்மார்க்காரர்கள் ஒரு ஆலயத்தை கட்டுகின்றார்கள். அந்த ஆலயம் தான் இப்ப நீங்க வர்ற வழியில ஜியோன் ஆலயம், ஜயன் சர்ச் இருக்கு பாத்தீங்களா. இது வந்து இன்றைக்கு திருச்சி தஞ்சை பேராயத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு ஆலயம். இதை வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி இது மிலிட்டரிக்காக கட்டினாங்க. கேரிசன் சர்ச் என்று சொல்லுவாங்க, மிலிட்டரி சர்ச். அங்க இருக்கிற கவர்னருக்கும் அங்க இருக்கிற டென்மார்க்குடைய உயர் அதிகாரிகளுக்குமாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திற்குள்ளாக தமிழ் மக்கள் அனுமதிக்கப்படவில்லை. எந்த தெருவிலே நடக்க முடியாது, ஆலயத்திற்குள்ளார் மாத்திரம் எப்படி வர முடியும்? ஆனால் அவர்கள் இயேசுவை அறியாத ஒரு சூழலை வைக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாத ஒரு சூழலில் தான் 300 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்போ ஜீகன் பால் கையா வந்து அந்த அரசு ஆணையை காண்பித்த பிறகு அவரை ஏற்பதற்கு மனதும் இல்லை. ஏனென்றால் இங்கு இருக்கிறவங்களாம் டென்மார்க்காரவங்க, வந்திருக்கிற மிஷனரி ஜெர்மன் தேசத்தை சார்ந்தவர். அதனால அவர்களால் சுலபமாக ஒரு மனம் ஒற்று அவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ராஜாவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ராஜா ஒரு கடிதம் இருக்குது, அதனால அவர் ஏற்றுக்கொண்டு 1701 கட்டப்பட்ட தமிழ் புராட்டஸ்டன்ட் ஆலயம் என்று அதை சொல்லலாம். ஏனால் டென்மார்க்காரர்கள் எல்லாம் புராட்டஸ்டன்ட் சமயத்தை சார்ந்தவர்கள் தான், புராட்டஸ்டன்ட் டினாமினேஷனை சார்ந்தவர்கள் தான். அங்கு 1 வருஷம் ஜீகன் பால் கையா வேலை செய்கிறார். ஆனால் இந்த ஒரு திருப்தி கிடையல. ஏனென்றால் அவருடைய தரிசனம் இந்தியாவினுடைய மக்களுக்காக, ஜெர்மனில் இருக்கிறவங்களுக்காக. டென்மார்க்ல இருந்தா அங்கேயே போய் வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா இங்க வந்து பார்த்த பிறகு தமிழர்கள் இல்லாததுனால அவர் ஒரு ஏமாற்றம். 1 வருஷம் அங்க வேலை செய்யறாரு. அதற்கு பிறகு அந்த 1 வருஷத்துல இவர் என்ன பண்றாருன்னா, இந்த மக்களுடைய மொழி என்ன என்பதை அறிந்து இங்க இருக்கின்ற ஒரு தமிழ் அறிஞரிடம் தமிழ் மொழியை துவக்கத்திலிருந்து ஆனா, ஆவனா, ஈனா, ஈயனாவிலிருந்து கடற்கரை மணலிலே எழுதி அவர் கற்றுக்கொள்கின்றார். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே ஓராண்டு கற்ற தமிழிலே அவர் பேசுகிறார், தமிழை எழுதுகிறார், தமிழை மொழிபெயர்க்கிறார். அதனால மக்களோட பேசுவதற்கு ரொம்ப ஈஸியா சுலபமா அவர் அந்த முயற்சி எடுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவில் ஒரு இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்து நம்மளோட தமிழில் பேசினா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும், எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை ஜீகன் பால் கையா தமிழை கற்றுக்கொண்டு தனக்கு தெரிந்த தமிழில் மக்களிடம் பேசும்போது மக்கள் அதை ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள், மக்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கிறார்கள். சரி, இவர் தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு செல்லுகின்ற போது அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாம் வாழ்வாதாரத்திலே ரொம்ப பின்தங்கியவர்கள், உணவு இல்லாத சூழல், உணவு பற்றாக்குறை, அவர்களுக்கு வருமானம் சரியாக இல்லை. இந்த பிள்ளைகள் எல்லாம் சரியான ஆடைகள் இல்லாமல் அங்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை பார்க்கின்ற போது இவர் மிகுந்த வருத்தமடைந்து இந்த பிள்ளைகளுக்காக இவர்களுக்கு இந்தியாவில் அப்போ வந்து
பாடசாலையே கிடையாது, எஜுகேஷன் சிஸ்டமே கிடையாது. அப்பதான் முதல் முறையாக இவர் என்ன செய்யறாருன்னா, இயேசுவை அறிவிப்பதற்கு முன்பதாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நம்ம உருவாக்கணும். எப்பெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்கின்றவராக இருக்கிறார், முதலாக 1708 என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய தரிசனத்தோடு அவர் செயல்பட தொடங்குடைய விளைவு என்னவென்றால், ஒரு பள்ளிக்கூடத்தை அவர் இந்த தரங்கம்பாடியிலே அவர் உருவாக்குகின்றார். அதை என்ன என்று அழைக்கிறார்கள்? திண்ணை பள்ளி என்று அழைக்கிறார். ஒரு பள்ளினா ஒரு பெரிய கட்டணம் அல்ல, திண்ணையில அமர்ந்து பயின்று கொள்கின்ற ஒரு நிலை. அதை இவரும் என்ன பண்றாருன்னா, அவங்களோட உட்கார்ந்து தமிழ் இன்னும் அதிகமாக ஆழமாக தமிழ் மீது ஒரு பாசம், தமிழ் மீது ஒரு நேசம் உள்ளவராக இந்த தமிழ் மொழியை அவர் கற்றுக்கொள்கிறார், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், தமிழகத்துல சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? கர்ம வீரர் காமராஜ் ஐயா. அதெல்லாம் டெவலப் பண்ணாங்க. முட்டை கொடுத்தாங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் காலை உணவு திட்டத்தை துவங்கி இருக்கிறார். இதெல்லாம் அந்த வரலாறுலாம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். 1975 இருந்தா இந்த வரலாறு துவங்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். கர்ம வீரர் காமராஜ் ஐயா அவர்கள் தான். ஆனால் மிஷனரிகள் என்ன செய்தார்கள் என்றால், பள்ளிக்கூடத்தை மாத்திரம் துவங்கல, எந்த விளம்பரமும் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகளுக்கு மதிய உணவை 300 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நம்மளாம் எவ்வளவு பின்னாடி கொடுக்குறோம். அரசாங்கம் நல்ல திட்டங்களை எல்லாம் இப்பதான் நம்ம கொடுக்குறோம். ஆனா மிஷனரிகள் அதை 300 வருஷத்துக்கு முன்னாடி சீகன் பால்கையா பள்ளிக்கூடத்தை துவங்கின பிறகு இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல என்ற ஒண்ணு இருந்தாலும் கூட, இன்னைக்கெல்லாம் ஓரளவு பொருளாதாரத்துல கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாங்க மக்கள். ஆனால் அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, அவங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருது, வீட்டுக்கு போனா பட்னியே தான் கிடக்கும். அதை அறிந்த சீகன் பால்கையா முதல் முறையாக மதிய உணவை அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திலே கொடுக்கிறார். நான் சொல்றதெல்லாம் நீங்க வரலாற்று புத்தகத்துல கிடையாது. நீங்க போய் இதை சொன்னீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் சும்மா சொல்றாங்கன்றவாங்க. இந்த வரலாறா உண்மையான வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு. ஏன் இதை எடுத்து நீங்க யோசிப்பாங்க, மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லும் போது சீகன் பால்க்கு மாத்தி சொல்ல. நீங்க கல்கத்தாவில் பாத்தீங்கன்னா ரெவரண்ட் வில்லியம் கேரின்னு ஒரு ஐயா இருப்பார். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்தவர். அப்ப இந்தியாவோட நிலைமை என்ன தெரியுங்களா? ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்து போனால் அந்த பெண்ணை அந்த தீயில என்ன பண்ணுவாங்க? இது எப்ப இருந்துச்சு தெரியுங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப 300 வருஷம் இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இந்தியாவில். அப்ப நம்ம இந்தியர்கள் எவ்வளவு முட்டாள்தனமாக சிந்தித்து கொண்டிருந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தீயிலே கருக வைத்து எத்தனை பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அப்ப வில்லியம் கேரி வந்த பிறகு என்னடா இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி அவர் அந்த உடன்கட்டை ஏறுகின்ற பழக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர் வில்லியம் கேரி. ரொம்ப எதிர்த்து போராடினார். இன்னைக்கு நீங்க வரலாற்று புத்தகத்தை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு இடத்திலையும் ரெவரண்ட் வில்லியம் கேரி மிஷனரியை நீங்கள் பார்க்க முடியாது. யாருடைய பேருக்கும் தெரியுங்களா? ராஜாராம் மோகன் ராய் பேருக்கும். ராஜாராம் மோகன் ராயும் அதை எதிர்த்தாரு. ஆனா அவரை காட்டிலும் அதிகமாக எதிர்த்தவர் என்றார் ரெவரண்ட் வில்லியம் கேரி. ரெவரண்ட் வில்லியம் கேரி பேர் மட்டும் புத்தகத்துல இருக்காது. ஏனென்றால் அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு பாதிரியார், அவர் ஒரு மிஷனரி என்பதனாலே. இது போல அநேக மிஷனருடைய வாழ்க்கை வரலாறு இந்திய தேசத்துல மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. நீங்க ஏன் அங்க போறீங்க? திருநெல்வேலியில ஒரு கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரியுடைய பேரு சாரா டக்கர் கல்லூரி அப்படின்ட்டு. அந்த கல்லூரியில 10 லட்சம் பெண்கள் இது மேலாக இன்னை வரைக்கும் படிச்சிருக்காங்களா. அந்த சாரா டக்கரை பத்தி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. அந்த அம்மா இந்தியாவுக்கே வரல. அந்த அம்மா பிசிக்கலி சேலஞ்சு. அவங்க ஜான் டக்கர் அப்படின்னு அவரோட தம்பி இந்தியாவுக்கு வரும்போது தன்னுடைய நகையெல்லாம் கழட்டி இது இந்திய மக்களுடைய படிப்பிற்காக, குறிப்பாக திருநெல்வேலியில் இருக்கிற மக்களுக்கு என்று சொன்னார். இன்றைக்கு அந்த கல்லூரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக இருக்குது. இந்த வரலாற்று இந்த சமுதாயத்துக்கு தெரியாது. நீங்க வேலூர் பக்கம் போங்க, ஒரு ஐடாஸ் கட்டர் வரலன்னா இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் மக்கள் இறந்து போயிருப்பாங்க. என்னுடைய அம்மாவுடைய அம்மாச்சி அவங்க பாத்தீங்கன்னா ஐடாஸ் கட்டருடைய ஸ்டூடெண்ட். அதாவது இன்னைக்கு இருக்கிற எம்பிபிஎஸ் போல அன்னைக்கு பழங்காலத்துல அவர்கள் முதல் செட்ல ஐடாஸ் கட்டர் படிச்சாங்க. அதனால என்னுடைய அம்மாவுக்கு ஐடான் பேர் வச்சிருக்காங்க, நான் என்னுடைய மகளுக்கு ஐடான் பேர் வச்சிருக்கேன். இதெல்லாம் டிராவல் ஆகணும். இந்த வரலாறு எங்க போனாலும் என் பொண்ணு பேரை சொன்னா நான் ஐடாஸ் கட்டர் நான் சொல்லுவேன். ஏன் என் பொண்ணுக்கு ஐடான் பேர் வச்சிருக்கேன்னா, ஒரு ஐடாஸ் கட்டர் அன்னைக்கு வரலன்னா ஒரு சிஎம்சி இன்னைக்கு கிடையாது. நான் சீகன் பால் கையா மாத்திரம் இல்ல, எங்கெங்கெல்லாம் இறங்கினாங்க. மர்கேஷியஸ் ஐயாவை யோசிச்சு பாருங்க, திருநெல்வேலியில நம்ம ராக்லண்ட் ஐயா சிவகாசி ராக்லண்ட் ஐயா இவருடைய ஊழியங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் சாப்பாட்டுக்கு தட்டு இல்லாம தன்னுடைய கேப்பை கழட்டி கூழ் வாங்கி குடிக்கிறாங்க. இதெல்லாம் மிஷனருடைய வரலாறு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு முதன்மையானவர் தான் மிஷனரி தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் தான் ரெவரண்ட் பர்த்தலோமியோ சீகன் பால். இங்க 23 வயதுல ஒரு வாலிபராக இங்க வர. ஒரு இன்றைக்கு நீங்க பழனியில அல்லது மதுரை டைசிஸா இருக்கட்டும், டிஎல்சியா இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், எந்த சர்ச்சா இருக்கட்டும், இன்னைக்கெல்லாம் நம்ம புராட்டஸ்டன்ட் திருச்சபையில இருக்கிறோம் என்றால், இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் பர்த்தலோமியோ சீகன் பால் கையாவும் அவளுக்கு பின்னாடி வந்த மிஷனரிகளும். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சரி, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல கட்டி கொடுத்துட்டாரு, மதிய உணவுட்டார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுன்னு. ஆனா எந்த பழமொழி இருக்கு, அதுக்கு வித்தியாசமான ஒரு சூழலை உருவாக்கினவர்கள் தான் பர்த்தலோமியோ சீகன் பால்.
பெண்கள் எல்லாம் வந்து வெளியில வர முடியாத இந்த சூழல் அவர்களை அழைத்து வந்து அவருக்கு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி அவர்களுக்கு டெய்லரிங் கிளாஸை உருவாக்கி, நீங்களும் சமுதாயத்தில் வேதத்தில் வசனம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று சொல்ல வசனம் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வசனத்துக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்களே நம்முடைய மிஷனரிகள் தான். பள்ளிக்கூடத்தை உருவாக்கி பெண்கள் வரலாம், பள்ளிக்கூடத்தை உருவாக்குறார், மதிய உணவு திட்டத்தை உருவாக்குறாரு, தமிழை கற்றுக்கொள்கிறார். அவருடைய மிகப்பெரிய உன்னதமான ஒரு நோக்கம் என்னென்றால், இந்த இந்தியாவிலே வேதாகமம் கையில கிடையாது. என்ன சார், கற்றுக்கொண்ட தமிழை வைத்துக்கொண்டு இவருடைய ஜெர்மன் தேசத்து திருமறையில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்க ஆரம்பிக்கின்றார் பரிசுத்த வேதாகமத்தை. ஆதியாகமத்திலிருந்து ரூத் வரைக்கும் மொழிபெயர்த்து விட்டார். மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் மொழிபெயர்த்து விட்டார். அதை முதலாவது மொழிபெயர்த்த இந்த பகுதியை முதலாவது நம்ம பிரிண்டிங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, இது எப்படியாச்சும் ஒரு பிரிண்டிங்ல கொண்டு வரணும், இது வந்து ஒரு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ராஜாவுக்கு உதவிகளுக்காக ராஜாவுக்கு கடிதம் எழுதுகிறார். ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறேன், பரிசுத்த வேதாகமத்தை தமிழே மொழிபெயர்ப்பதற்கு அச்சு இயந்திரம் தேவைப்படுகிறது, அதற்கான உதவிகள் செய்யணும்னு அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரிண்டிங் மிஷினை, ஒரு மாடல் அனுப்புறாங்க. அந்த மாடல் யாரும் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியாது அந்த மிஷினை, அதனால அந்த ஆப்ரேட் பண்ணவரை கூட அனுப்புறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு கப்பலில் ஒரு 50 பேர் போறாங்கன்னா போய் சேரும்போது 50 பேரும் போய் சேர மாட்டாங்க. ஒரு 20 பேர் கப்பலில் இறந்து போயிடுவாங்க வழியில. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி, விசுவாசம் இருந்தால் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கடல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி வரும்போது அந்த ஆப்ரேட்டர், மிஷின் ஆப்ரேட்டர் பாதி வழியில இறந்து போய் விடுகிறார். கப்பல்லாம் வந்துருச்சு, அதை போய் வரவேற்க போகின்றார்கள். மிஷின் மாத்திரம் தான் இருக்குது, ஆப்ரேட்டர் எங்கன்னு கேட்டா பாதி வழியில இறந்து போயிட்டார். ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். உடனே என்ன பண்றாருன்னா சீகன் பால்கையா, இது இப்படியே விட்டு விட்டால் சரியாகாது என்று சொல்லி அதை வைத்து இங்கு இருக்கின்ற வளர்ச்சியை வைத்து இங்கேயே என்ன பண்ணாங்கன்னா தமிழ் மொழியில அச்சு வடிவத்தை என்ன பண்றாங்க, தமிழ் எழுத்துக்களை அச்சு வடிவில கொண்டு வர. அவங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செப்பு தகடுகளும் ஓலைச்சுவடிகளும் பயன்படுத்தினாங்க. இந்த ஓலைச்சுவடிகளை வந்து பாத்தீங்கன்னா புள்ளி வச்ச எழுத்த வைக்க முடியாது, ஓலைகள் கிழிந்து விடும் இல்லையா? ஆனால் அன்றைக்கு புள்ளி வைக்காத எழுத்துக்களை தான் பயன்படுத்தினார்கள். மொழிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு முறை மொழியில ஒரு மாற்றம் இருக்கும்னு சொல்றாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அப்படின்னு எழுதணும்னா என்ன பண்ணுவோம், ஊ போட்டு இன்னு போட்டு நா போட்டு மேல ஒரு சுழி போடுவோம்ல, அதான் நை. ஆனா இன்னைக்கு அப்படி போறது கிடையாது. என்ன பண்றோம், இந்த 2 நா போட்டு நை போறோம். இது வந்து ஒரு ஒரு முன்னேற்றம், மொழியில வந்து அப்படி இப்படி முன்னேற்றம். ஆனா இப்பவே அப்படி இருக்குன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எழுத்துக்களை நீங்களும் நானும் படிக்க முடியாது. நீங்க போய் பார்க்க போறீங்க அந்த எழுத்துக்கள் எல்லாம் மியூசியத்துல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சீகன் பால்கையா எப்படியாவது இந்த வேதாகமத்தை மக்களுக்கு கொண்டு வந்து வர வேண்டும். எப்படி மார்ட்டின் லூத்தர் ஜெர்மன் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து லத்தீன் மொழியிலிருந்து ஜெர்மன் மொழிக்கு வேதாகமத்தை கொண்டு வந்தது போல அவருடைய அடித்தொண்டை பின்பற்றினர் பர்த்தலோமியு சீகன் பால்கையா அவர்கள், ஆசியாவுடைய முதல் தமிழ் புராட்டஸ்டன்ட் மிஷனரி அவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொண்டு வருகின்றார். அந்த மொழிபெயர்ப்பதற்கு காகிதம் அப்படின்ற ஒண்ணே இந்தியாவில் கிடையாது, அன்றைக்கு பேப்பரே கிடையாது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ராஜா கிட்ட இருந்தும் மற்றவங்களுக்கு இருந்து அந்த பேப்பர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. கொஞ்சம் பேப்பர் அவர் கிடைக்குது, ஆனா அதையே எல்லாத்தையும் நம்ம டென்மார்க்ல இருந்தோ ஜெர்மன்ல இருந்தோ வாங்கிட்டு வந்தா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா காகிதத்தை இங்கேயே தயாரிச்சணும்னு முடிவு பண்றார். இங்கேயே காகிதத்தை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல கடுதாசிப்பற்றை என்கிற இடத்துல நிறைய மூங்கில் மரங்கள்லாம் இருக்குது. அந்த மூங்கில் கூளை வைத்துக்கொண்டு காகிதத்தை இங்கேயே தயார் பண்றாங்க. இன்னை வரைக்கும் அந்த ஊரோட பேரு கடுதாசி பட்டறை என்று சொல்லுவார்கள். இப்படி காகிதத்தை உருவாக்கிட்டாரு. பிரிண்டிங்ல வந்து முதல் முறையா பரிசுத்த வேதாகமம் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு புத்தகம் வெளிவருகிறது என்றால் அது பரிசுத்த வேதாகமம். அது எங்க இருந்து வருதுங்க, இந்த தரங்கம்பாடியில இருந்தா என்ன வருதுங்க, பரிசுத்த வேதாகமம் முதல் முறையாக இன்றைக்கு இந்த உலகத்திற்கு வந்தது என்றால் அது இந்த தரங்கம்பாடி தான், இந்த சீகன் பால்கையா தான். இவர் மூலமாக தான் இந்திய தேசத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் உருவாகிறது. இதெல்லாம் கடந்து இன்னொன்று பாத்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழ் டிக்ஷனரி இருக்கு இல்லையா, தமிழ் அகராதி, இதை உருவாக்கினதே நம்முடைய ரெவரண்ட் பர்த்தலோமியு சீகன் பால்கையா தான். தமிழுக்கு இலக்கணத்தை உருவாக்கினவர் சீகன் பால்கையா தான். இப்படி நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்க இருக்கிற ஹசியஸ் என்கின்ற ஒரு கவர்னருக்கு சீகன் பால்கையாவை சுத்தமா பிடிக்கல. பல்வேறு காரணங்களை காட்டி என்ன பண்றாங்க, சீகன் பால்கையாவை தூக்கி இங்க இருக்க டென்மார்க்கோட சிறையில ஒரு 6 மாசம் என்ன பண்றாங்க, சிறையில போடுறாங்க. அவங்களுக்கே ஆச்சரியம், என்னடா நம்ம 4ஆம் ஃப்ரெட்ரிக் மன்னனால் அனுப்பப்பட்ட ஒரு அபிஷியல் டென்மார்க் மிஷனரி நம்மளை கொண்டாந்து இந்த ஜெயில போறான் ஹர்சியஸ்ன்னு சொல்லிட்டு அதை பத்தி அவங்க கவலைப்படாம அங்க ஜெயில இருக்கிற நாட்களை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய சிந்திக்கிறார், நிறைய புத்தகங்களை எழுதுகிறார். இப்படிப்பட்ட நிலையில 6 மாசம் கழிச்சு மீண்டும் வருகிறார். அப்போ அவர் கூட வந்த ஹென்றி புலிச்சோன்னு ஒரு மிஷனரி சொன்னல, அவருக்கும் சீகன் பாலுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. காரணம் என்னன்னா, சீகன் பால்கையாவுடைய தமிழ் பற்றே அதுக்கு காரணமாயிடும். இன்னொன்று, சீகன் பால்கை என்ன பண்றாருன்னா, என்னைக்கு இந்த இந்திய நாட்டுக்கு வந்தாரோ அன்னைக்கு ஜெர்மனை மறந்துட்டு தமிழ் மொழியில பேச ஆரம்பிக்கிறார்.
ஜெர்மன்லேருந்து வந்து சீகன் பால் கையா தமிழ்ல பேசுறாரு, தமிழ்ல எழுதுறாரு, தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. நடந்தா தமிழ், வந்தா தமிழ், உட்காந்தா தமிழ், போனா தமிழ். தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து எப்படியாவது இந்த தமிழ் மக்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு திட்டங்களை தீட்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர்றார். அவர் செஞ்சதிலே மிக முக்கியமான ஒரு திருப்பணி என்ன, என்னைக்கு இந்த தமிழ் மக்கள் இந்த தெருவில் நடக்கக்கூடாது, தமிழ் மக்கள் ஆலயத்திற்குள்ளாக வரக்கூடாது என்று சட்டத்திட்டம் போட்டாங்களோ அந்த தமிழ் மக்களுக்காகவே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனம். முதல் ஆலயத்தை இங்க இருக்கின்ற தட்டார தெரு, கோல்ட்ஸ்மித் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடம். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு தூரத்துல ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. அந்த ஆலயத்துல ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது, மக்கள் வருகின்றார்கள். ஆனால் இயற்கை சீற்றத்தினால இந்த பழைய சர்ச்சை என்ன ஆயிடுதுங்க, அழிந்து போய் விடுகிறது. மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு பெரிய தரிசனம், எப்படியாவது இந்த மக்களுக்கு ஒரு புதிய ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா பணம் சரியா கையில இல்லை. அதனால சீகன் பால்க் என்ன பண்றாருன்னா திருப்பியும் ஒரு முறை ஜெர்மனிக்கு போய் உதவி கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கு போறார். இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா உதவி கேட்டு வரும்போது கூட யாராச்சும் கூட்டு போகணும். ஏன்னா உதவிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார் ஒருத்தர், அவருக்கு பேர் மலையப்பன். அவருக்கு பீட்டர் பேர் வைக்கிறார். அந்த பீட்டர் மலையப்பனை பார்த்து கேட்கிறாரு, பீட்டர் நான் ஜெர்மனிக்கு போறேன், என் கூட வர முடியுமா துணைக்கு? அவரு என்ன பண்றாரு, சரிங்கய்யா நான் வரங்கய்யான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. எதுக்காக இவர் கூட்டு போறாரு தெரியுங்களா? நல்லா தமிழ் கத்துட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. திரும்பி வரத்துக்கு 1 வருஷம் ஆயிடும். தமிழ் பேச மறந்துட்டோம்னா, தமிழ் பேசலைன்னா தமிழ் மறந்துடும். அதனால ஒரு தமிழை கையில் வச்சுக்கிட்டு தமிழே பேசிட்டு போறாரு. இதுதான் ஹென்றி புலிச்சோக்கு பிடிக்கல. அதனால ஹென்றி புலிச் என்ன பண்றாரு, சீகன் பால்க் நீ இந்தியாவை பார்த்துக்கோ, நான் ஜெர்மனியில் போய் ஊழியத்தை பார்த்துக்கிறேன். அவர் என்ன பண்றாரு, 1810 திரும்பி ரிட்டர்ன் பேக் டு ஜெர்மனி. அவர் அங்கே போயிட்டார். அப்போ சீகன் பால்க் ஐயா ஒரு தரிசனத்தோடு இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்தபோது அவருக்கு வயசு 23 வயசு வாலிபராக இருந்தாலும் கூட ஒரு முதிர்ச்சியான ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனரியாக, மிஷனரிகளுக்கெல்லாம் தந்தையாக அவர் செயல்பட்டார் என்றால் அது மிகையாகாது. சரி, ஜெர்மனிக்கு போறாங்க. ராஜா கிட்ட எல்லாம் நிறைய ஹெல்ப்லாம் கேட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பணத்தோட இங்கே 1716ஆம் ஆண்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க. வந்த உடனே இங்கே அவர் ஒரு மிஷனரியை விட்டுட்டு போயிருக்கிறார். அவருடைய பேர் ரெவரன் குருல்லர். அந்த குருல்லர் சீகன் பால்க் இறங்கணும்னு சொல்றாரு. சீகன் பால்க் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன மகிழ்ச்சியான செய்தி, நான் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன். அப்படியா, எங்க இடம் வாங்கியிருக்கேன்? ராஜவீதியிலே வாங்கியிருக்கிறேன். ராஜவீதியில இடம் வாங்கியிருக்கியா? எந்த இடம்னு பார்த்தா இப்ப சர்ச் இருக்கிற இடத்த வாங்கினவர் குருல்லர் என்ற மிஸ்டரி. இன்னைக்கெல்லாம் அவங்க தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று இந்த திருச்சபைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களே. சீகன் பால்க் ஐயா ஒரு கட்டத்தில் மிஷன் பணிகளுக்கு ராஜா கிட்ட இருந்து பணம் சரியா வரலன்னு என்ன பண்றாருன்னா இங்கேருந்து கடிதம் எழுதுறார். அவர் புல்ஸ்னிஸ் ஊர்ல பிறந்தார். புல்ஸ்னிஸ் இருக்குல்ல, என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்று டிராங்கபார் மிஷனுக்கு நீங்க அனுப்பி வைங்க, தரங்கம்பாடி மிஷனுக்கு அனுப்பி வைங்க. இங்க நிறைய இடம் வாங்கணும், நிறைய கோயில் கட்டணும், நிறைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டணுன்ற. இன்னைக்கெல்லாம் திருச்சபையில் பாத்தீங்கன்னா மிஷனரிகள் தந்த சொந்த வீட்டையெல்லாம் விற்று வாங்கி கொடுத்து தான் இன்னைக்கு எந்த திருச்சபையாவது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு புதுசா இடம் வாங்கினான்னு சொல்றாங்களா? இன்னைக்கு இருக்கிற இடத்த பாதுகாக்கிறதே நம்மளால முடியல. 10,000 கோடி சொத்துக்கள் இன்றைக்கு திருச்சபையில் நம்ம வச்சிருக்கிறோம்னா அதற்கு காரணமே மிஷனரிகள் தங்களுடைய வீட்டையெல்லாம் விற்று, சொத்துக்களை விற்று, தங்களுடைய பணத்தை எல்லாம் வைத்து தான் இந்த பெரிய மகாபெரிய திருச்சபைகளை உருவாக்கி இருக்கிறார். 1718 இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. முடிக்கப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், இங்க இருக்கிற அசிஎஸ் எப்போதும் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கான். இந்த ஆலயம் டெடிகேட் பண்ணும்போது பிரச்சனை கொடுப்பான்னு சொல்லிட்டு அவர் ஞானமா ஒரு ஞானோதய மாணவர் கொடுக்குற என்னன்னா, இந்த ஆலயத்தை டெடிகேட் பண்ண நாள் அக்டோபர் 11. நான் அனுப்பின ராஜா 4ஆம் ஃபெப்ரவரிக்கு பிறந்த நாள் அக்டோபர் 11ஆம் தேதி. இந்த டென்மார்க்காரர்கள் எப்படின்னா, ராஜாவோட பிறந்த நாள், ராஜாவை சம்பந்தப்பட்ட விஷயம்னா உடனே மதிப்பு கொடுக்கிறவங்க டென்மார்க்காரர்கள். இவன் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். ராஜாவோட பிறந்த நாள் இந்த ஆலயத்தை என்ன பண்றோம், பிறந்த நாள் விழான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம், அவன் வராம இருக்க மாட்டான், அன்னைக்கு டெடிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 11ஆம் தேதி 1718ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கடவுளுடைய மகிமைக்காக திருநிலைப்படுத்தப்படுகிறது. ஜெர்மானியர்கள் ஆராதனை நடத்துகின்ற சீகன் பால்க் ஐயா, குருல்லர் போன்றோர் இந்த மிக பிரம்மாண்டமான இடத்துல எந்த தமிழர்கள் ஆலயத்துக்குள்ளாக வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த தமிழர்கள் அழைச்சிட்டு இந்த ஆலயத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு மரியாதை செய்து 1718ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி ஆசியாவிலே முதல் முறையாக தமிழ் ஆராதனை இந்த இடத்துல தான் நடைபெற்றது. இந்த திருநிலைப்படுத்துறதுக்கு இந்த டென்மார்க்காரர்கள் வரணும் அப்படின்னா இந்த ஆலயம் ஏதோ ஒரு வகையில் டென்மார்க்கோடு சம்பந்தப்பட வேண்டியிருக்கும் என்று சொல்லி, இவர் ஒரு ஜெர்மானியராக இருந்தாலும் கூட இந்த ஆலயத்தினுடைய மேல பாத்தீங்கன்னா ஒரு கிரவுன் இருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுன் இருக்கும். இந்த கிரவுன் என்னன்னா, இதுதான் டென்மார்க்கோடைய சிம்பல், தூக்கி மேல போற டென்மார்க் சிம்பலை. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா, நான் சொன்னா மாத்திரம் தான் உங்களுக்கு அது தெரியும், இல்லைன்னா தெரியாது. இந்த கீழே ஒரு F4 2 இடத்துல இருக்கும் பாருங்க. இந்த சைட்ல இருந்து ஒரு F4,
அந்த பக்கத்துல இருந்து ஒரு F4 ஒரு டிசைன் பண்ணிருக்காங்களா. இந்த F4 அப்படின்றது என்னன்னா, இதுதான் ஃப்ரெட்ரிக் தி ஃபோர்த், அவருடைய பேரை தூக்கி மேல போறாரு. அந்த டென்மார்க்காரர்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண, ஒரு பெரிய ஒரு மரியாதை, ஏன்னா ராஜாவுடைய பேர் மேல போடப்பட்டிருக்கிறது. அவர் பேர் சீகன்பால்க்னு போட்டிருந்தா கூட பிரச்சனை கிடையாது, அவர் பேர்ல அவர் போடல. இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்க தேடி பார்த்தாலும் சீகன்பால்க் என்ற பேர் இந்த ஆலயத்துல இருக்கவே இருக்காது. தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கொடுத்தாலும் கூட அவருடைய பேர் இந்த இடத்துல வரல. நான் ஜெர்மன் போனார் சொன்ன பாத்தீங்களா, அப்பதான் அவர் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. மரியா டாரத்தியா அப்படின்ற ஒரு பெண்ணை, ஜெர்மானிய பெண்ணை திருமணம் செய்கிறார். இங்க வந்த பிறகு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளை லீபர்ட் சீகன்பால்க் 1 வயசுல இறந்து அவருடைய உடல் ஆலயத்தில் வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவர் சின்ன வயசுல வயிற்று பிரச்சனை இருக்கிறதுனால இங்க இந்தியாவில் இருக்கிற சாப்பாடு ஒத்துக்கல, கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒத்துக்கல, இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்காதனால அவங்களால ரொம்ப சர்வே எல்லா மிஷினரியும் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் 45 வருஷம். சீகன்பால்க் ஐயா வந்தபோது 23 வயசு, அவர் மரிக்கின்ற போது 36 வயசு. 13 வருஷமா தான் இங்கே வேலை செஞ்சிருக்கிறார். 2 வருஷம் திரும்பி ஜெர்மனிக்கு போயிட்டு வந்தார். ஆக மொத்தம் நான் சொல்ற இந்த காரியங்கள் எல்லாம் வெறும் 11 வருஷத்துல என்ன பண்றாருங்க, எல்லாத்தையும் செய்து முடித்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்து 1719 அவர் கடைசியாக 1ஆம் தேதி இந்த புல்பீட்டிலிருந்து ஆண்டோடு இறைச்செய்தி அளிக்கிறார். அதற்கு பிறகு அவரால் அதிகமாக பேச முடியல, கொஞ்சம் சிக்காராரு. அவங்க மனைவி பிள்ளைகளோட இந்த வீட்டில் இருக்கிற அந்த வீடு தான் இப்போ மியூசியமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பின்னடைவு சுகவீனமாக இருக்கிறார். ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப சிக்காராரு. பிப்ரவரி 23ஆம் தேதி நாளைக்கு அவர் அவருடைய 307வது இறந்த தினம். அந்த மனுஷர் வரலன்னா இன்னைக்கு இந்தியாவில் எந்த வளர்ச்சியும் கிடையாது. 307 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவர் இன்றைக்கும் நினைக்கப்படுகிறார் என்றால் அது அவர் செய்த ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி என்று சொல்லலாம். அது இறந்த பிறகு குருலர் என்ன பண்ணார்னா, இவ்வளவு உன்னதமான திருப்பணி செய்த சீகன்பால்க் ஐயாவை ஆலயத்திற்கு வெளியில புதைக்க கூடாது, ஆலயத்திற்கு உள்ளே தான் புதைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 23 அல்லது 24ஆம் தேதிகளிலே அவருடைய உடலை எடுத்து வந்து இந்த ஆலயத்தினுடைய மையத்தில் ஆல்டருக்கு முன்பதாக அடக்கம் செய்து குருலர் அவர்கள் ஆண்டோடு இறைச்செய்தியை அளிக்கின்றார். அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 307 ஆண்டுகள் கடந்து போனாலும் கூட இன்றைக்கும் அவரை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால், அவர் ஊழியத்தை செய்தார். 300 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அவரை உயர்த்தி கனப்படுத்துகிறார். அவர் எந்த ஒரு இடத்திலும் விளம்பரப்படுத்தாத ஊழியங்களை செய்கிறார். இன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தாலும் என்ன பண்றோம், அதுக்கு பின்னாடி நம்ம உபயம் சொல்லி என்ன பண்றோம், பேர் எழுதுறோம்ல, எல்லாம் ஒரு விளம்பரம் அப்படின்றோம். ஆனால் மிஷனரிகள் தங்களுடைய உயிரையும் கொடுத்தார்கள், தங்களுடைய சொத்துக்களை கொடுத்தார்கள். எந்த ஒரு இடத்திலேயும் விளம்பரப்படுத்தாத இறை ஊழியங்களை அவர்கள் செய்து 300 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்கள் நினைத்து பார்க்கப்படுகின்றார்கள். இங்கே மத்தியில பார்க்கலாம், மத்தியில் எழுதப்பட்ட ஜெர்மன் வேர்டில் இருக்கலாம். நீங்க சொல்ல இது தமிழ் ஆலயத்தில் ஜெர்மன் வேர்டில் இருக்குன்னு இது வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா, சீகன்பால் எழுதப்பட்டது என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த ஆலயம் கடவுளாலேயே கட்டப்பட்டது. உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் இது மாதிரியான ஒரு கல்வெட்டு இல்லை. தன்னுடைய சொத்தை எல்லாம் கொடுத்து தன்னுடைய உயிரை கொடுத்து கட்டின இந்த ஆலயம் யார் கட்டணும்னு சொல்லியிருக்காருங்க, இந்த ஆலயம் கடவுள் ஆலயே கட்டப்பட்ட ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட உன்னதமான இந்த காரியங்களை செய்த சீகன்பால்க் இந்த ஆலயத்தை கட்டும்போது ஒரு சிலுவை வடிவிலே இந்த ஆலயத்தை கட்டுகிறார். ஆசியாவிலே முதல் சிலுவை வடிவிலே கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம்தான். அதே போல எனக்கு பின்னதாக இருக்குது இந்த புல்பீட் சொல்றாங்க இல்லையா, இந்த புல்பீட் சிஸ்டத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினதுல பர்த்தலோமியூ சீகன்பால்க் ஐயா தான். அவர் இந்த புல்பீட் பாத்தீங்கன்னா இது எது மாதிரி இருக்குதுங்க, இட்ஸ் லுக் லைக் இந்த கம்யூனியன் வெசல்ஸ் என்று சொல்லுவாங்க, சாலிஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, திருவிருந்து கொடுக்கிற பாத்திரம் அப்பம். இது சாக்கிரமந்தில் திருவிருந்தும் ஆண்டோடைய வார்த்தையும் ரொம்ப முக்கியம் என்பதற்காக இதை மையப்படுத்தியிருக்காங்க. ஜெர்மன் தேசத்துல எல்லா ஆலயங்களிலும் இப்படிதான் புல்பீட்கள் இருக்கும். எனவே இந்த ஆலயம் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அதே போல இது 300 வருஷம் ஆனதுனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புராதான நினைவு சின்னங்களாக இது காணப்படுறதுனால இதுல பெரிய மாற்றங்கள் செய்ய முடியாது. அப்படி மாற்றங்கள் செய்ததுல பாத்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு 300வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. அப்போது மத்திய அரசு சார்பாக சீகன்பால்க் ஐயாவுக்கு ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. அந்த நேரங்களில் இந்த ஆலயம் ரெனோவேட் பண்ணப்பட்டு இந்த மார்பனேட்லாம் போடப்பட்டது. ஆனால் இந்த நடுவில் இருக்கிற ஐயா உட்கார்ந்து இருக்கிற இடங்கள்ல இருக்கிற கல் இது உண்மையாகவே சீகன்பால்க் ஐயா கட்டின போது இருந்த கற்கள். அந்த கற்கள் அப்படியே ஒரு நினைவு சின்னமாக வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த ஆலயம் 300 ஆண்டுகள் பல சுனாமிகளையும் பல புயல்களை எல்லாம் பார்த்தாலும் இன்றைக்கும் பிரம்மாண்டமாக இந்த ஆலயம் நிற்கிறது என்றால், அன்றைக்கு ஒரு தனி மனிதன், ஒரு வாலிபர், 23 வயது வாலிபர் இந்திய தேசத்திற்கு வந்து அவருடைய பெரிய தரிசனம் என்று சொன்னால் மிகையாகாது. எனவே அந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த பணித்தலங்களுக்கெல்லாம் நம்ம கால் பதிகிறது என்பது கடவுளுடைய பெரிய கிருபை. ஏன்னா இந்த மிஷனரியுடைய ஊழியங்களை நாம் பார்க்கிற போது
அவர்கள் விட்டு சென்ற திருப்பணியை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். எனவே இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி அவர் காத்துக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஜீகன் பால் ஐயாவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த செய்தி ஒருவருக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க கர்த்தர் கிருபைத்தாங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்க. இந்த செய்தி அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து செல்ல கர்த்தர் கிருபைத்தாங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவராக இறைவன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியும் நம் அனைவரோடும் இன்றும் சர்வசதா காலம் நிலைத்து நிற்பதாக. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரையில் நிலை